நமக. முருகாசரணம். விபூதி உருவான கதை. பரணநாதன் என்பவன் உணவையும் தண்ணீரையும் மறந்தவனாக சிவனை நினைத்து கடும் தவம் புரிந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடுமையான பசி எடுத்தது. தவம் கலைந்தது. கண்ணை திறந்தான். அப்போது அவனை சுற்றி சிங்கங்களும் புலிகளும் பறவைகளும் என பல வன உயிரினங்கள் யாவும் காவலுக்கு இருந்தது. பசியால் முகம் வாடி இருந்தவனை கண்ட பறவைகள் பழங்களை பறித்து பிராணநாதன் முன்பு வைத்தது. இது ஈசனின் கருணையே என்று மகிழ்ந்து பசி தீர கனிகளை சாப்பிட்டு முடித்து மீண்டும் தவத்தை தொடர்ந்தான். இப்படியே பல வருடங்கள் கடந்தேறியது. தவத்தை முடித்து கொண்டு சிவ வழிபாட்டை தொடங்கினான். ஒரு நாள் தர்ப்பை புல்லை அறுக்கும்போது அவன் கையில் கத்திப்பட்டு இரத்தம் கொட்டியது. ஆனால் அவனுக்கோ எந்த பதற்றமும் இல்லை. குழந்தைக்கு ஆபத்தென்றால் தாய் பதறுவதைப் போல பதறியது ஈசன்தான். சிவபெருமான் வேடன் உருவில் தோன்றி பர்ணநாதன் கையை பிடித்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! இரத்தம் சொட்டிய இடத்தில் விபூதி கொட்ட ஆரம்பித்தது. வந்தது தாயுமானவர் என்பதை அறிந்தான் பிரணநாதன். இரத்தத்தை நிறுத்தி சாம்பலை கொட்ட செய்த தாங்கள் நான் வணங்கும் சர்வேஸ்வரன் என்பதை நான் அறிவேன். இந்த அடியேனுக்கு தங்கள் சுய உருவத்தை காணும் பாக்கியம் இல்லையா என்று வேண்டினான் பிரணநாதன். ஈசன் தன் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தார். உனக்காகவே இந்த சாம்பலை உருவாக்கினேன். அதனால் இந்த சாம்பல் இன்று முதல் விபூதி என்று அழைக்கப்படட்டும். உன் நல் தவத்தால் விபூதி உருவானது. அக்னியை எதுவும் நெருங்க முடியாததைப் போல இந்த விபூதியை பூசி அணிந்து கொள்பவர்களின் அருகில் துஷ்ட சக்திகள் எதுவும் நெருங்காது. விபூதி என் ரூபம், அதற்கு நீயும் துணையாக இருந்து வா என்று ஆசி வழங்கினார் சிவபெருமான். விபூதியை கட்டை விரலாலும் மோதிர விரலாலும் சேர்த்து எடுத்து மோதிர விரலால் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் கட்டை விரலும் நடுவிரலும் சேர்ந்து விபூதியை எடுக்கக்கூடாது. கட்டை விரலாலும் நெற்றியில் விபூதியை வைக்கக்கூடாது என்கிறது சிவபுராணம். விபூதியால் என்ன நன்மை என்று ஸ்ரீராமர் அகத்திய முனிவரிடம் கேட்டார். பகை, தீராத வியாதி, மனநல பாதிப்பு, செய்வினை பாதிப்பு, இப்படி எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து விபூதியை அணிந்து வந்தால் இந்த பிரச்சனைகள் விலகும் என்று அகத்திய முனிவர் ஸ்ரீராமருக்கு உபதேசம் செய்தார். ஸ்ரீ மகாலட்சுமி உகந்ததும் விபூதி. அதனை விரும்பி விபூதி கலந்த நீரில் தினமும் அவள் நீராடுவாள். திரு என்றால் மகாலட்சுமி. அதனால்தான் விபூதியை திருநீரு என அழைக்கிறோம். மந்திரமாவது நீரு வானவர் மேலே, நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது, நீரு வேதத்தில் உள்ளது, நீரு வெண்துயர் தீர்ப்பது, நீரு காண இனியது, நீரு கவியினை தருவது, நீரு தேசம் புகழ்வது, நீரு திரு ஆளவையான் திருநீற்றே வரமாக வந்த என் இனிய ஈசனே உன் இனிய நினைவில். நன்றி.